போட்டோ ரெஸ்பிரேஷன் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா நீட் 2025ல கூட இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ போட்டோ ரெஸ்பிரேஷன்ன்றது இட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் தட் கிரியேட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் C3 அண்ட் C4 பிளான்ட். C3 C4 பிளான்ட்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ற இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன். இதுவும் நீட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே. So the Calvin pathway, the first step carbon dioxide fixation step நமக்கு தெரியும். RUBP atmosphere இருந்து வர carbon dioxide ஓட bind ஆகி carboxylation undergo பண்ணி 2 molecules of 3-phosphoglyceric acid form ஆகும். இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ற என்சைம் Rubisco. ஓகே. சோ இந்த Rubisco ஓட ரோல் தான் நீட் 2025ல கேட்டிருந்தாங்க. So catalyzes the carboxylation of RUBP is the answer. So the Rubisco enzyme, it is the most abundant enzyme in the world. இதுவும் important. So why? Because in the enzyme it can bind to both carbon dioxide and oxygen molecule. So இந்த enzyme ஓட active site ஓட இந்த ரெண்டு moleculeமே பைண்ட் ஆகும். அதனாலதான் இது RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் ருபிஸ்கோன்னு சொல்றோம். இதுக்கு கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டியும் இருக்கு, ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டியும் இருக்கு. ஓகே. சோ எந்த மாலிகுல் இந்த என்சைமோட ஆக்டிவ் சைட்ல பைண்ட் ஆகும் அப்படின்றது அதோட ரிலேட்டிவ் கான்சென்ட்ரேஷனை பொறுத்து. ஓகே. சோ the binding of the two molecules is காம்படிட்டிவ் பைண்டிங்கா இருக்கும். ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடோட ரிலேட்டிவ் கான்சென்ட்ரேஷன் தான் டிட்டர்மைன் பண்ணும் எந்த மாலிகுல் இந்த என்சைமோட பைண்ட் ஆகும் அப்படின்றது. ஓகே. வேற இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் concentration relatively equal, nearly equal இருக்கும்போது Rubisco enzyme has much greater affinity for carbon dioxide. இதுவும் very important question. So Rubisco enzyme has much greater affinity for carbon dioxide. Okay. So C3 plants வந்து it will undergo photorespiration, whereas C4 plants it lacks the photorespiration. C3 plantsல இந்த enzyme வந்து ஆக்சிஜனோட பைண்ட் ஆகி it will undergo oxygenation rather than carbon dioxide fixation. அதனால carbon dioxide fixation வந்து கம்மியாகும் C3 plantsல. சோ இதுல வந்து என்ன நடக்கும் photorespiration அப்படின்னா இந்த RUBP ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி 1 molecule of phosphoglycerate and 1 molecule of phosphoglycolate form ஆகும். இதுவும் important question. Okay. So இந்த process தான் photorespiration அப்படின்னு சொல்லுவோம். So இந்த photorespiratory pathway வந்து it is the wasteful oxygenation reaction. ஏன்னா இந்த processல there is no synthesis of sugars, ATP or NADPH. Rather ATP தான் இந்த process utilize பண்ணி it will lead to release of carbon dioxide. So it's a wasteful oxygenation reaction தான். So the biological function of photorespiration, it is still not known yet. Whereas C4 plantsல photorespiration நடக்காது. அதனால இதோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஈல்டும் அதிகம். ஓகே. சோ இது எப்படின்றத டீடைல்டு வீடியோ ஹேண்டில் கீழே இருக்க லிங்க்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.